வணக்கம். இது உங்கள் பிஜிஎம் செய்திகள். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம். வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தும், இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தை கொண்டு வந்திருப்பது அரசியல் வரலாற்றில் ஒரு கேவலமான செயலாக பார்ப்பதாகவும், இதுபோன்ற செயல் பாஜக செய்வது முதல் முறையில்லை என்றும், 10 ஆண்டுகால ஆட்சியில் இதுபோன்று பல விஷயங்கள் செய்திருப்பதாகவும், வக்ஃபு வாரிய சட்டம் விவகாரத்தில் தமிழ்நாடு பொறுத்தவரையில் அரசியல் தெளிவும், மக்களின் ஒற்றுமையும் ஒரே சீராக இருப்பது மகிழ்ச்சியளிப்பதாகவும், இந்த விவகாரத்தில் இந்தியாவிற்கே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் அதிமுக ஒரு பலமான அரசியல் கட்சியாக இருந்த காலம் மாறி தற்போது அழிவு பாதையை நோக்கி செல்வதாகவும், பாஜகவுடன் சேர்ந்த எந்த ஒரு கட்சியும் முன்னுக்கு வந்ததாக சரித்திரம் கிடையாது என்றும், அதிமுகவின் இந்த செயல் தற்கொலைக்கான செயலாக பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கண்டன கூட்டத்திற்கு இப்ராஹிம் தலைமை தாங்கினார். மேற்கு மாவட்ட தலைவர் ஏஎஸ் யாசின் மௌலானா, கிழக்கு மாவட்ட தலைவர் ஏகே சையது இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் ஏஆர்எம் ரஹ்மத்துல்லாஹ், மீஜூர் சிக்கந்தர், மாவட்ட பொருளாளர்கள் பாபு சாஹிப், அப்துல் ரஷீத், யூத் லீக் பூந்தமல்லி பெரோஸ்கான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். எம்எஸ்எஃப் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஏஆர்ஆர் நூர் முகமது வரவேற்புரையாற்றினார். எம்எஸ்எஃப் தேசிய துணைத் தலைவர் புளியங்குடி எம் அல்மீன், திக மாநில துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் எனோரேசு வெரியார், காங்கிரஸ் வெங்கடேசன், விசிக மேற்கு மாவட்ட செயலாளர் களபதி சுந்தர், திக மாவட்ட தலைவர் மா மணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் எஸ் கோபால், இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டனர்.